ஆரம்பிக்கலாமா? ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சன்னிதத்தாம் சதா கிருதி. ஸ்தோத்திரத்துக்கு பிராரம்பிக்கலாம். பிரபத்யேதம் கிரிம் பிராயः ஸ்ரீனிவாசானுகம்பயா இக்ஷுசாரஸ்ரவந்த்யேவ யன்மூர்த்யா சர்க்கராயுதம். பிரபத்யேதம் கிரிம் பிராயः ஸ்ரீனிவாசானுகம்பயா இக்ஷுசாரஸ்ரவந்த்யேவ யன்மூர்த்யா சர்க்கராயுதம். இந்த தயாசதகம் தயாசதகம் அன்னட்டு இதுக்கு பேர். தேசிகன் அநேகமான 28 ஸ்லோகான்றா 38 ஸ்தோத்திரம்ன்றா. ஒட்டில் 28 பாருங்கம்மா, 28 ஸ்தோத்திரங்களுக்குள்ள தயாசதகம் முக்கியம். இந்த தயாசதகத்தினுடைய ஒரு வைசிஷ்டியமே ஒரு பிரதானமானது. நமக்கு 4 வாரம் நம்மளே 4 புருஷார்த்தம் சொல்றோம். புருஷ தயா இது தர்ம வாரம் உள்ளுக்கு வரமா குச்சி மேலே உட்காரம் ఒకరు అన్ని సంకోచం ఇல்லாமல் ధర్మ అర్థం కామ மோட்சம். இது 4 புருஷார்த்தம் சொல்றா. இந்த 4 புருஷார்த்தத்தை நாம் அனுஷ்டானம் பண்ணலாம். மோட்சத்துக்காக வேண்டிதான பிரபத்தியே பண்ணலாம், பக்தி பண்ணலாம், கர்மம் பண்ணலாம், ஞானம் பண்ணலாம். அப்படியே தர்மத்துக்காக நாம் தர்மத்தை நன்னாவே ஆச்சரணம் பண்ணலாம். தர்மத்தை அப்படியே அர்த்தம் காமங்கள் இது ரெண்டுத்தையும் கூட இது தர்மத்துக்கும் மோட்சத்துக்கும் பொருந்தினா போல நாம தர்ம அர்த்தம் காமத்தையும் நாம் பண்ணலாம். எதுவே பண்ணாலும் வேதாந்த தேசிகருடைய தீர்மானம். வேதாந்த தேசிகருடைய தீர்மானம்னா நம்ம பகவத் ராமானுஜருடைய தீர்மானம். என்னப்பா தீர்மானம் சொல்லிட்டுனாக்கா அவர் பகவானுடைய சங்கல்பனை இல்லாமல் நம்முடைய பிரயத்னம் நடக்கும். அவனுடைய தயையின்மே நடக்கும். ஃபர்ஸ்ட் அப்படியே கிருபா காப்பி உபஜாயிதே நம்முடைய சித்தாந்தம் இப்படி சொல்றது. விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் இந்த அந்த ரகசிய திரசாரத்தை ரொம்ப நானா சொல்றார். நாமெல்லாம் இந்த சம்சாரத்துக்குள்ளே அனாதி காலமாக சம்சரித்து போய் கொண்டிருக்கோம். பகவான் எப்போதோ ஒரு தடவை நாம் சம்சரிக்கிறதை பார்த்து அவனாகவே கிருபையாக இவனை உத்தாரம் பண்ணணும்னு சொல்லி மனசு பண்றான். கிருபா காப்பியுபஜாயத்தை விஷ்ணு புராணம் சொல்லி எப்போதோ ஒரு தடவை பகவானுக்கு நம்ம மேலே கிருப்பை உண்டாரு. நாமளே கிருப்பை உண்டாச்சுன்னா நாம் பிரபத்தி பண்றோம். பிரபத்தி கிருப்பை உண்டானவன ஆச்சாரியா கிருப்பை உண்டாச்சு என்ன ஞானம் பிரமாணத்தை உத்தாரம் பண்ண முடியுமே ஒரு ஞானம். அப்போதும் கூட 3 கிருப்பம் ஞானம், டிசைர், நாலேஜ், டிசைர் அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஆக்ஷன். ஞானம், இச்சா, கிரியை, இது 3 நம்மள எல்லாத்தையும் இருக்குது. இந்த புஸ்தகம் நான் இப்படி எடுத்து வைக்கணும், இந்த பக்கத்துக்கு எடுத்து வைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் இந்த புஸ்தகத்தினுடைய ஞானம் இருக்கணும். அப்படி எனக்கு டிசைர் வரணும், இதை இங்க எடுத்து வைக்கணும். செகண்ட் பிளேஸ். அப்புறம் ஆக்ஷன். ஆக்ஷனுக்கு பின்ன இது 2 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நாலேஜ், நெக்ஸ்ட் டிசைர். டிசைர் ஆகின ஆக்ஷன். இதுதான் நம்ம தேசத்து லாஜிஷியன் பிடிச்சிருக்கிறது. லாஜிஷியன் ஆகட்டும், நம்முடைய மீமாம்சகளாகட்டும், நம்முடைய வேதாந்திகளாகட்டும், எல்லாரும் சைக்கலாஜிக்கல் ஒரு ப்ராசஸ். இது 2. சில பேர் 5 சொல்றா. இதுக்கு முன்னா 5 இருக்குதுன்ற இருக்கட்டா. டிசைர்ஸ் வேண்டாம். அதனால இது 3 இருக்குது. பெருமாளுக்கு கிருபா காப்பியஜா. இது ஒரு ஞானம் ஏற்படுறது. ஞானத்தினும் நமக்கு இச்சை பறக்கிறது. நாம் அவனையே அடையணும். அவன் சங்கல்பம் பண்ணிட்டுன்னா நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. அந்த அவர் நினைச்சதுன்னா நமக்கு தானாகவே நமக்கு ஞானம் ஏற்படுறது. ஆகையாலே நமக்கு ஞானம் ஏற்படுறது. நாம் ஞானம் ஏற்பட்டு ஆச்சாரிய உபசதனம் பண்றோம். யோகியனான ஆச்சாரியன் கிட்ட இந்த விஷயத்தை நாம் தெரிஞ்சபடியான ஒரு பிரயத்தனம் பண்றோம். அவனை அப்ரோச் பண்றோம். ஆனால் நான் பண்ற பிரபத்தியை ரகசிய திருசாரத்துல பார்த்திருக்கோம். நான் பண்ணாலும் கூட பகவான் கொடுக்கணும்ன்ற நீங்க பிரபத்தி பண்ணாலும் போஸ்ட்போன் பண்ணலாம், கேன்சலும் பண்ணலாம். இது எல்லாம் அவனுக்கு சங்கல்பத்துக்கு விட்டுரு. ததாயுக்த சங்கல்பா, அவனுடைய சங்கல்பத்துக்கு அனுகுணமா இருக்கிறதுனால அது 3 இப்படி இருக்கிறது. அது அல்லாமல் இந்த கிருபையை அத்தாலே என்ன என்ன நாம் ஆச்சாரியோபசதனம் பண்றோம். அவன் அத்தின்னும் பிரசதனம் ஏற்படுறது. பிரசதனம்னா அவனுடைய பிரசன்னத்தை ஏற்படுறது. அத்தினா அவனுடைய கைங்கரியை நமக்கு காப்படுறது. நம்முடைய மோட்சம் அப்படின்றது எனக்கு என்ன அர்த்தம்? நம்முடைய சித்தாந்தத்துக்குள்ள பகவானுடைய கைங்கரியத்தை நாம் பண்ண போறோம். நாம் பகவான் கைங்கரியத்தை நாம் அடைய போறோம். அதுபடியா இது முக்கியமான தத்துவம். ஆனா நம்மள ஒண்ணு தயேடுக்கு நாம் பார்த்திருக்கோம். தயேடுறதுக்கு என்ன அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? வஸ்து தயா தயான்னு சொல்லிட்டுனாக்க 2 நம்ம சம்பிரதாயத்துக்குள்ள 2 அர்த்தம் இருக்குது. நம்ம சம்பிரதாயத்துல தென்னாச்சாரியான்னு சில பேர், வடக்கு திருவிதி பிள்ளைகள், பிள்ளைலோகாச்சாரிய சுவாமி, திருவாய்மொழி பிள்ளைகள், மணவாள மாமனிகள், இப்படி சில அது ஒரு பரம்பரை. அந்த பரம்பரை
பிரகாரம் இது ரெண்டும் ரெண்டும் தான், ரெண்டு கங்கை தான். அந்த கங்கையிலே நாம இது அங்கே வந்து சரி, யமுனை கங்கை எல்லாம் கூட ஒரே இடத்துல பிரயாகத்துல வந்து சேரும்படியாது. பகவானுடைய திருவடி என்ன முடியான பிரயாகத்துக்குள்ள இது ரெண்டு தீர்த்தங்களும் வந்து சேரும்படியானதே ரெண்டும் கூட. அதுல அவ என்ன சொல்றான்னா, தயன்னு சொல்லிட்டுனா பர துக்க துக்கித்துவம். இன்னொருத்தருடைய துக்கத்தை பார்த்து தான் துக்கப்படும். ஐயோ ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, இப்படி நான் பண்றான், நாம இப்படி ஐயோ பாவம் உனக்கு இப்படி அதே இருக்கணும், இப்படி அதே தயம். இது ஒரு விவரணம், ஒரு இன்டர்பிரிட்டேஷன். பரதுக்க துக்கித்துவம் டெஃபினிஷன். வேதாந்த விஷயம் கொஞ்சம் அமெண்ட் பண்றாரு. இதுதான் இந்த தயா சப்தத்தை நான் பார்க்கிறேன். பரதுக்க நிராகரணேச்சா. துக்கிச்சா அவனும் பிரயோஜனம் இல்லை. அத்தே அவனை எப்படி பண்ணா அவனுக்கு அத்தால விடுதலை ஆப்படுறது, எப்படி பண்ணா அந்த துக்கத்தை அவன் ஃப்ரீ ஆறான் அடுத்து இவன் யோசனை பண்ணி அது காரியம் பண்றான். அது தயம். நாம் துக்கிக்கிறது மாத்திரமல்ல, அந்த துக்கத்தால ஒரு ஆக்ஷன் ஏற்படுறது. அந்த ஆக்ஷனை நம்ம மேல ஏற்படுறது, அதுதான் தயை. அந்த என்டையர் தயாசத்துக்குள்ள நாம 108 ஸ்லோகத்திலையும் கூட பகவான் நாம் இந்த சம்சாரத்தை சம்சரித்து போர்க்கிறத பார்த்து துக்கிச்சு மனசு சங்கப்பட்டு இவனுக்கு சரியான வழி காட்டணும்னு சொல்லி ஆச்சாரியா அனுகிரகம் தானே என்ன பண்றான், ஆச்சாரியாக்களை எப்படி அனுகிரகிக்கிறான், நாம் அவன் பண்ண பாரமா அவன் பண்ணும்படியான காரியங்கள் என்ன, இதுல எல்லாத்தையும் கூட ஒன் ஆஃப் தி அதர் அவர் சொல்லி பாரமா ஒன் ஆஃப் தி அதர் அவர் சொல்லி கொண்டு வர. இப்போ அந்த பிரகாரம் அந்த வாரம் உள்ளுக்கு வரும் சேர்வானா யூ டோன்ட் வாண்ட் சேர் அங்க முன்னே இருப்பார். அங்க பின்ன அங்க உள்பக்கம் அங்க ஒரு சேர் வாங்கி கொடுமா, அங்க பக்கத்திலே இருக்கிறார். இது போட்டுறோம். அம்மா வந்திருந்தார், மகாபாரத்துக்கு வந்திருந்தார் அவளா அந்த கோஷ்டிக்கார். மகாலட்சுமி ரெண்டு சேரியும் வாங்கிக்கொள்ளுமா, 2 பேரும் உட்காருங்க. பாருங்க இங்கே வரும், உள்ளே வரும், பரவாயில்ல வரோம், எல்லாரும் உட்காரோம். பாடம் சின்னது, புஷ்பக விமானமா இருக்கிறது. பகவத்ய அப்படியே திருக்கோவிலூர்ல 3 பேர் இருக்கு இல்லையா, பெருமாளும் சேர்ந்து விடுறாங்க. இங்க பெருமாளும் வராது இப்போ. அதனால அம்மா வந்தே நிஜமா கரெக்ட் வந்தே இருக்காருமா, வந்தே வரமா பரவாயில்ல உட்காரம். இப்ப வரோம். இப்போ அதனால பரதுக்க நிராகரணேச்சா, இன்னொருத்தனுடைய துக்கத்தை நிராகரணம் பண்ணணும். இப்ப என்டையர் தயாசத்துக்கத்துல இந்த 100 ஸ்லோகத்துக்கு 108 ஸ்லோகம், இது 108 ஸ்லோகத்துக்கும் கூட அவர் பரதுக்கத்தை நம்முடைய துக்கத்தை எப்படி போக்கடிக்கிறதுக்கு எப்படி பகவான் பிரயத்னிச்சிருக்காரு, எந்தெந்த ரீதியில பிரயத்னிச்சிருக்கார் இது சொல்றோம். ஒன்னும் நாம் கவனிக்கணும். நீங்கள் தயாசு ஹைகிரீவ ஸ்தோத்திரம் பார்த்திருக்கீங்க, ஷோடசாயுத ஸ்துதி, சுதர்சனாஷ்டகம், கருட தண்டகம், கருட பஞ்சாச்சத்து, தேவநாயக பஞ்சாச்சத்து, வரதராஜ் பஞ்சாச்சத்து, சரணாகதி தீபிக்கை, ஞாச விம்சதி, 28 ஸ்லோகம் இருக்கு. ஆனா ஒன்னொன்னுத்திலையும் கூட ஒன்னொன்னுத்தை அவர் பெருமாள்ல இருக்கும்படியான ஒவ்வொரு குணத்தை அவர் டிஸ்கிரைப் பண்ணிருக்கார். சங்கர் சாஸ்திரி சக்கரம் எப்படி இருக்குது, அப்படி இருக்கிறது, கை அப்படி இருக்கிறது. இது தேவநாயக பஞ்சாசத் பார்த்ததுன்னா அவர் அடி இன்னும் முடிய வரைக்கும் கூட பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய சௌந்தரியத்தை அவர் என்ன பண்றார். ஹைகிரீவ ஸ்தோத்திரத்தை பார்த்ததுன்னா வாக்குக்காக என்னென்ன உணா ஹைகிரீவனுடைய அனுகிரகங்கள் என்னென்ன, எப்படி ஹைகிரீவர் எழுதியிருக்கார், எந்தெந்த ரீதியில அனுகிரகம் பண்றார், வாக்சித்தி எப்படி ஏற்படுறது மனுஷனுக்கு, எப்படி சொல்லணும், எப்படி ஹயகிரீவரிய தியானம் பண்ணணும். அபிக்ஷணார்த்தம் கலயந்தியேத்வாம் ஆப்லாவயந்தம் விஷதைர்மயூகைः வாசாம் பிரவாகைः அனிவாரிதைஸ்தே மந்தாகினீம் மந்தஹிதும் க்ஷமந்தே. கங்கையினுடைய ஓட்டு நாம் எல்லாம் பார்த்திருக்கோம். கங்கை எத்தனை பேர் ஜோரா ஓடுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஓட்டத்துக்கு காட்டலாம். இவன் வார்த்தை சொல்றதுக்கு சுரு பண்ணிடுத்துன்னா, ஹயகிரீவோபாசகனானவன் வார்த்தை சொல்றதுக்கு சுரு பண்ணிடுத்துன்னா அந்த ஓட்டத்துக்கு காட்டும் ஸ்பீடியா இருக்கிறது இது என்ற பகவான் இதான் தேசிகர். அபி க்ஷணார்த்தம் நிறைய 32 ஸ்லோகம் ஹயகிரீவ ஸ்தோத்திரம் அத்தனையும் சொல்ல வேண்டியது. அபி க்ஷணார்த்தம் ஒரு க்ஷணம் நம்ம சித்த லயத்தோட ஹயகிரீவனை அனுபவப்படும். அவருடைய திருத்தருடைய மேல தாயார் எழுதியிருக்கிறபடியும் பெருமாளியும் அபி க்ஷணார்த்தம் கலயந்தியேத்வாம் ஆப்லாவயந்தம் விஷதைர்மயூகைः வாசாம் பிரவாகைः அனிவாரிதைஸ்தே மந்தாகினீம்
மந்தயிதும் க்ஷமந்தே. மந்தாக்கினின்னா கங்கை என்ன ஆளு, அந்த பதங்களே ஆளு, அவ போடும்படியான பதங்களே. எனக்கு அதை போ ஆச்சரியம், இன்னைக்கு யாரோ இதுக்கு ஒரு பதம் போட்ட, அது ஒரு ரூபமான பதம். அது எங்க தேடுறாரோ அந்த மாஸ்டரி எப்படி வந்து, அந்த மாஸ்டரி மாமி ஒரு சான்ஸ்கிரிட்டிஷியனுக்கா. இன்னொரு கவியை நான் பார்த்திருக்கேன், இன்னொரு கவி அப்படி பிரயோகம் பண்றது இல்லை. இதே மாகனை பார்த்திருக்கேன், நைசதியும் பார்த்திருக்கேன். எல்லாம் இப்படி இன்னைக்கு ஒரு பதம் 2 பதம் பிரயோகம் பண்ணிருக்கேன். கருத்மான் கண்ணன் கிட்டக்கு வந்தாருன்னு சொல்றதுக்காக அந்த அரகாசுர வதைக்காக பிரியாம்பல் போட்டு கொண்டிருக்க அந்த இடத்துக்குள்ள அப்படி ஆச்சரியமா இருந்தது. மந்தாகினி மந்தயிதும் க்ஷமந்தே. அல்லிட்ரேஷன், அவருக்கு அல்லிட்ரேஷன் ரொம்ப இஷ்டம். வந்து பதமே வருது ரொம்ப இஷ்டம். அப்படி பகவான் இப்படி ஒவ்வொரு குணத்தை ஒரு இடத்துல பண்றார். ஒரே குணத்தை 108 ஸ்லோகத்தால வர்ணனம் பண்ணிருக்கிறது. இது ஒரே ஸ்லோகம், இது ஒரே ஆச்சாரியம். வேதாந்த தேசிகர் கூறுத்தாழ்வான் பண்ணல, பட்டர் பண்ணல, பகவத் ராமானுஜரும் பண்ணல, நாதமுனிகள் பண்ணல, ஆளவந்தார் பண்ணல. அந்த சித்தாந்தம் தயானபடியானது எப்பேற்பட்டது. 108 ஸ்லோகத்துக்கு ஒரே ஒரு குவாலிட்டியை, ஒரே குணத்தை வரணும். 28 குணம் வரணும் பண்ணலாம் ஒரு ஸ்லோகத்துக்குள்ள இல்ல. ஒரே குணத்தை 108 ஸ்லோகத்திலையும் வர்ணனம் பண்ணி அந்த தயா குணத்தை அனுபவிக்கும்படியான தயையை பெர்சானிஃபை பண்ணிவிட்டார். இது ஒண்ணு. அனதர் பாயிண்ட். அனதர் திருவேங்கடமுடியான வர்ணனம் பண்ணிச்ச வேதாந்த தேசிகரை போற ஒத்தானே இப்படி வர்ணனம் பண்ணல. தேசிகனை பார்த்ததுன்னா ஒவ்வொரு இடத்துல 2 ஆம்பியா கொடுத்திருக்காரு ஒத்தத்திக்கு. भूयो भूयो उलक निश्चितैः पंक्वान् जय विबुधपते त्वं दर्शिता भीतिहेतिः गरुडदश सह सरसि जवासा मेदिनीभ्यां वशाभ्यां नळवनमेव मृद्नं पापराशिं नतानां गरुडसरिदनूपे गन्धहस्तीव दिव्यन्. தேவநாயகன் கடைசி ஸ்லோகம் 50வது ஸ்லோகம் இது. நீ 2 பேரோடையும் கூட சரசி ஜவாசா மெதினிப்யாம் 2 பண்ணானைகள், 2 யானை பூப்போராட்டி பூதேவி ஒரு பெண் பிராட்டி, ஸ்ரீதேவி ஒரு பெண் யானை. இது 2 யானைகளோட நீ ஒரு சலகன். நீ வந்து ஜலத்துல எப்படி நீ திருவிளையாட்டாடுறியோ அப்படி என்னுடைய ஹிருதயத்துக்கு வந்துடு. இந்த ஹிருதயத்துல பாவங்கள் நம்முடையான சதைகள் நிறைய இருக்கிறது. இது எல்லாத்தையும் கூட வாங்கி இங்க இடத்துல ஆறாமா இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த 2 பெண்ணு யானைகள் சொல்லி இந்த புருஷ யானையே கூப்பிடுற, தேவநாயகனையே கூப்பிடுற. அப்படியே பத்மாதாத்ரியோக்கராபியாம் பிரமிருதித சரணம் ரங்கராஜம் பஜேகம் கூறுத்தாழ்வார். பத்மாதாத்ரீகராபியாம் பத்மாபம் என்னுடைய ஹிருதயத்துக்குள்ள தேவநாயக பஞ்சாசத்துக்கு முதல்ல எப்படி சாதிக்கிறார். 2 இந்த ஒரு பெருமாளுக்கு இப்படி 4 ஆம்பியா கொடுக்கல. இவர் திருவேங்கடமுடியானுக்குத்தான் 4 ஆம்பியா கொடுத்துருக்க. கவனிக்கணாத்த ஸ்தோத்திரம் சொல்லிச்சே கவனிச்சு போனா நான் சொல்றேன். இன்னைக்கே வந்து 4 ஆம்பியாலாம் 4 பேர். அதனால எதுக்காக 4 ஆம்பியா சொன்னார்? 2 பேர் போறது ஜீவனுடைய பராபம் எல்லாம் கழிக்கணுமாச்சுன்னா அவன் 4 பேர் ஆம்பியாமார்கள் இருக்கணும். 4 பேரும் என்ன பண்றா, என்ன புருஷகாரம் பண்றா, ஒத்தொத்தியும் எப்படி அவள் பெருமாள் பொறுக்கிறா போல பண்றா இவன் 4 பேரும். ரொம்ப அவர் சொல்றதே அவர் வாயாலேயே கேட்கலாம். நாம் சொல்றது சரி போறதில்லை. அது அவர் என்ன சொல்றாரு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப என்ன பண்ண, இப்ப எல்லாம் நாம் ஆச்சாரிய பரம்பரை பார்க்கிறோம், ஆழ்வார்களுடைய பரம்பரை பார்க்கிறோம், ஆச்சாரியர்களுடைய பரம்பரை பார்க்கிறோம், விஸ்வக்சேனரிய ஃபர்ஸ்ட் நாம் பெருமாளியை பார்க்கிறோம், பெருமாள் அனுப்பின பிராட்டி பார்க்கிறோம், பிராட்டி அனுப்பின பெருமாள். நாம் இது ஒரு கிரமம். நீர் எதிராஜ சப்ததிக்கு போச்சுன்னா நம்மள 2 விதம் உண்டு. ஒன்னு அசெண்டிங் ஆர்டர், ஒன்னு டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் நமக்கு ஆச்சாரியா இருக்கணும், நம்ம தாயாரோ தோப்பினாரோ ಅಥವಾ நம்ம ஆச்சாரியாக்கோ, நமக்கு சமாச்சரியம் பண்ண ஆச்சாரியரோ, நமக்கு அங்கின்னும் பிராரம்பமா இருக்கு. சமாச்சரியம் பண்ண ஆச்சாரியார், பிரபத்தை பண்ண ஆச்சாரியார், அது மேல அந்த பரம்பரைன்னு நமக்கு வேதாந்தேசிகனு தெரியுது. வேதாந்தேசிகன் அங்கின்னும் பின்னுக்கு போய் அப்படியே நாதமுனிகளுக்கு போய், நாதமுனி நம்மாழ்வாருக்கு போய், நம்மாழ்வார் விஸ்வக்சேனருக்கு போய், விஸ்வக்சேனர் பிராட்டிக்கு போய், பிராட்டின்னா நாம் பெருமாளுக்கு போய் சேர்றோம். இது ஒரு கிரமம். அசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர் மேலின கீழுக்கு வருது. 2 அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங். இப்போ பெருமா இந்த இடத்துக்குள்ள, இந்த தயாசத்துக்குள்ள நம்முடைய குரு பரம்பரையை டிசெண்டிங் ஆர்டருக்குள்ள அனுபவிக்கிறார். பிரபத்யேதம் கிரிம் பிராயா ஸ்ரீனிவாசா அனுகம்பயா. இந்த பர்வத்தத்தை வர்ணனம் பண்ற, இந்த பர்வத்தத்தையே அதுக்கே பிரபத்தி. இது அது இல்லாம எப்போ பெருமாளுடைய தயை எப்போ ஏற்படுறது, பிரசன்னத்தை எப்போ ஏற்படுறதுன்னா நமக்கு நாம் பிரபத்தி பண்ணிட்டுன்னா அவனுடைய சங்கல்பமாகிற தயை நமக்கு நம்மேலே ஏற்படுறது.
அதனால நாம இப்ப பெருமாளுக்கு நாம் பிரபத்தி பண்றது இருக்கட்டும், பெருமாளே எழுக்கும்படியான அந்த திருமலை இருக்கிறத, திருமலைக்கே பிரபத்தி. ஆனா திருமலைக்கு ஞானம் இருக்கிறதா? இந்த பிரபத்தியை ஏற்கும்படியான ஒரு ஞானம் இருக்கிறதா? இந்த திருமலைக்கே இந்த ஞானம் சொல்லும்படியானவா காளிதாசன் அவருடைய குமார சம்பவத்துக்குள்ளே ஆரம்பத்துக்குள்ளே சொல்றான். இந்த ஸ்லோகத்தை இங்க கோட் பண்ணிருக்கார் தேவநாதாச்சா. சுத்ரேபி நோனம் சரணம் பிரபன்னே மமத்வம் சைஸ்ரசாம் சதீவா. இப்போ ராத்திரியா, இப்போ அந்த காத்தாலே வேலையும் கூட மட்ட மத்தியானத்திலையும் கூட அந்த ஹிமாலயத்திலே இருக்கும்படியான குகைகளுக்குள்ள நிறைய இருட்டு இருக்குது. உள்பக்கம் பார்த்தா ஒண்ணுமே தெரியுது. அது அந்த ஹிமாலயா பர்வதம், அது சரணாகத ரட்சகனா. எப்படி சரணாகத? சூரியோதயமாச்சுன்னா இருட்டுக்கு சத்ரு தானே அது. இருட்டு பயந்து வந்து இந்த அந்த ஹிமாலயா பருவத்தை சரணம் அடைஞ்சுதான், எனக்கு ரட்சணம் கொடுன்னு சொல்லிவிட்டு அப்படியே உள்ளுக்குவா சொல்லி உள்ளுக்கு சேர்த்து கொடுத்தாங்க. ஆனதுனால அந்த சரணாகத்தாளுக்கு ரட்சணம் கொடுக்கணும்னு நம்முடியான விதானத்தினால அந்த ஹிமாலயா பர்வதம் தன்னு கிட்டுக்கு வந்த இருட்டுக்கும் கூட உள்ள இடம் கொடுத்திருக்கான். அதனால அந்த இருட்டை காப்பாத்துறவங்க உள்ள. அது போல இன்னொரு சுபந்துன்ட்டு ஒரு கவி, அவன் பெரிய கவி, என்ன சொல்றான், இந்த வழக்கு இருக்குது பாரு, வழக்கு ஏற்றின உடனே இருட்டு, ரொம்ப இருட்டுன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் ஒன்றுமே இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை, வழக்கு ஏற்றுறோம். இப்போ இந்த வழக்கே வச்சுக்குவோம், இந்த வழக்கே ஆட்டும். இப்போ நம்ம ஒரு பெருமாளுக்கு வழக்கு ஏற்றுறோம். வழக்கு ஏற்றிதுனாக்க இருட்டெல்லாம் பிறப்போது, சுத்தமுக்கு இருக்கிற இருட்டு. ஆனா ஒரு இடத்துல இருட்டு இருக்கு. எங்க சொல்லும், அதனுடைய ஷேடோ, அந்த வழக்கினுடைய ஷேடோ. அந்த வழக்கினுடைய ஷேடோ என்ன பண்ணிட்டு அதனுடைய காலை பிடிச்சுது. அந்த ஷேடோ இருட்டு. ஐயா என்ன காப்பாத்தியாச்சு. அதுக்காக அந்த வழக்கம் அதுக்கே அது ரட்சணம் கொடுக்குறது பிரபஞ்சத்துக்குள்ளே. இப்படி இவளை இப்படிப்பான்னு. ஆனா வழக்குக்கு ஞானம் உண்டா? அதுவா ஹிமாலயா பர்வதத்துக்கு ஞானம் இருக்கிறதா ரட்சணம் பண்ண முடியாதது இல்ல. அது காரணம் சொல்லல, தேசிகர் வித் ரீசன் கொடுக்கிறது. தேசிகன் திருமலைக்கு நாம் பிரபத்தி பண்றோமே, போச்சே அந்த திருமலை. ஆமா ஆமா, ஏன்னா சாட்சாத் திருவேங்கட முடியானுடைய தயையே இந்த ரூபத்துல இருக்கிறது. பிரபத்யே, அந்த மலைக்கே பிரபத்தி பண்றேன், அதுக்கே நான் சரண்டர் ஆறேன். பிரபத்யே தம் கிரிம் பிரபத்யே, அந்த கிரிக்கு நான் பிரபதனம் பண்றேன். பிரபதன பதகதௌ அர்த்தம். பதகதௌன்னு பிரபத்தியை சரணம் அடைகிறேன். அந்த முதல்ல ஆச்சாரியாக்களை பிரபத்தி பண்றான்னா அது போல அந்த மலைக்கே பிரபத்தி. பிரபத்யே தம் கிரிம் பிரய ஸ்ரீனிவாசானுகம்பய. இதுக்கு இந்த திருவேங்கடமுடியானுடைய மலைக்கு எப்படி சரணாகத்தினை ஏற்றி கொள்ளும்படியான ஒரு ஞானம் இருக்குது. அந்த மலைக்கு ஏன் இல்லை ஹிமாலயத்துக்கு? அண்ணா இங்க வர்ணனம் பண்ணிச்ச வேதாந்த சீர் என்ன சொல்ற, ஸ்ரீனிவாசானுகம்பயா. அனுகம்பானா தய, பகவானுடைய தயையே இந்த ஃப்ளூயிட்டா இந்த ரூபத்துக்கு வந்து ஃப்ளூயிட். தயன்றது ஃப்ளூயிட். எந்த பக்கத்துல எங்க வேணுமானாலும் பெருகலாம். அது உச்சைகி நீச்சைர்கமனம். ஜலத்தினுடைய ஒரு சுவாவம் எப்படி தெரியுமா, மேலே இருந்து கீழுக்கு போறது. நமக்கு இங்க அப்படியே யார் கீழ் மட்டத்திலே இருக்கா, ஒண்ணுமே தெரியாதவாளா இருக்கா, ஒன்னும் கிஞ்சனாளா இருக்கா, தர்மமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, நம்மளுக்கு ஞானம் இல்லை, தர்மம் இல்லை, கர்மம் இல்லை, இப்படி இருக்கிறவள் கிட்ட பகவத் கிருபை வர்றதுக்கு நாம் பிரார்த்திச்சதே. ஆனதுனால அந்த சீனிவாசனுடைய தயையே இந்த சாலிட்டா இந்த பர்வத்தமாய் போயிட்டு இருக்குது. அந்த தயைக்கு ஞானம் இருக்கிறதுனா, தயையை பர்சானிஃபை பண்ணாருன்னா, தயையே தயா தேவியே ஒரு அவளுக்கு ஒரு மகிழ்ச்சியாக ஸ்வீகாரம் பண்ணிருக்காருன்னா, ஆனதுனால அந்த தயா தேவியே அந்த சீனிவாசனுடைய தயையே இந்த ரூபத்துக்குள்ள சாலிட பர்வதமாக இருக்கிறது. ஸ்ரீனிவாசா அனுகம். ஸ்ரீனிவாசம் லக்ஷ்மிக்கு ஆவாச பூமன், ஆவாச பூமியாவா. ஸ்ரீனிவாசானுகம்பயா இக்ஷுசாரஸ்ரவந்தேவ. இக்ஷுனா கரும்பு, சாரம்னா அதனுடைய ரசம், கரும்பனுடைய ரசம் அத்தனை ருச்சியோ அது போல ருச்சியானது பகவானுடைய தயை நம்முடையது. இக்ஷுசார ஸ்ரவந்தி, ஸ்ரவந்தின்னா ஒரு ஆர். இக்ஷுசார ஸ்ரவந்தி கரும்பு ரசத்தினுடைய ஒரு ஆரோன்ற போல பெருகி பெருகி அத்தனை இடத்துக்கும் அது கல்லாகி கல்கண்டாய் உட்காந்துட்டு இருக்கிறது. பாது அகிஞ்சு பார்க்க வேண்டாம், அது போட்டு கல்கண்டா இருக்கிறதா பாவனாமயமா இருந்தது. இதெல்லாம் மனுஷா பாவனாமயோயம் புருஷா மனோமயோயம் புருஷா. இப்படி பாஷ்டிகார் என்ன உபனிஷத்தெல்லாம் என்ன சொல்றது, மனுஷன் எப்படி இருக்கான்னு, மனுஷனுடைய ஸ்வரூபத்தை பாவனாமயம்.
மனுஷன் எப்போதும் நிறைய எப்படி பாவிச்சுக்கோறான் அப்படி ஆக்கி போய் விடுறான். நான் சின்ன வயசுல டாக்டர் ஆனா விஷயங்களுக்கு அப்படி இருக்கு. டாக்டர் ஆனா டாக்டர் ஆனா டாக்டர், இன்ஜினியர் ஆனா இன்ஜினியர் ஆனா இன்ஜினியர், ப்ரொஃபஸர் ஆனா ப்ரொஃபஸர் ஆனா ப்ரொஃபஸர், ரைட்டர் ஆகணும் ரைட்டர் ஆகணும் ரைட்டர் ஆகணும். இப்படி என்னென்ன பாவனைகள் வருதோ அதுதான் டெவலப் ஆகுது பாவனாமை. அப்படி பெருமாளையும் அந்த மலையும் இப்படி பாவனை பண்ணணும்னா பெருமாளை செலுத்துக்கு முதல்ல இருந்துச்சு. அதனால பிரபத்யே தம் கிரிம், கிரிமன மலை, தம் கிரிம் பிராய ஸ்ரீனிவாச அனுகம்பயா, ஸ்ரீனிவாச அனுகம்பயா, ஸ்ரீனிவாசனுடைய தயையாலே, அது திருத்தியா விபக்தி. ஸ்ரீனிவாச பிராயண யூஜிலி யூஜி அதே அதுவே பிராயண நிச்சயார்த்தத்துக்குள்ளே இந்த இடத்துல கண்டிதமாக்கி இது இப்படியே அவருடைய ஒரு நிர்ணயம் சொல்லு. இக்ஷு சார ஸ்ரவந்தேவ, இக்ஷு கரும்பு, சாரம் ரசம், ஸ்ரவந்தியனா ஆறு எருகிறது, ஸ்ரவந்தி என்மூர்த்தியா எந்த மலையினுடைய ஆகாரத்தாலே, மூர்த்தியனா ஆகாரம், என்மூர்த்தியா எந்த மலையினுடைய ஆகாரத்தாலே சக்கராகிதம் கல்கண்டு போல இருக்கிறது பாரு. தயையே சாலிட் ஆகி போயிட்டு அப்பதான் ரசம், கரும்பனுடைய ரசம் வெள்ளமா இருந்து இல்லையா, அது போல அதே சுகரா இருது. அது போல இது இந்த மலை பகவானுடைய தயையே ஃப்ளூயிடா இருக்க முடியாது, கரும்பு ரசமா இருக்க முடியாது, இப்படி சாலிட்டா மலையாகி போயிட்டு இருக்குது. அது போல அதுக்கே நான் பத்தி பண்றேன், அதுக்கே வணங்குறேன். நெக்ஸ்ட் வரோம். இப்போ விகாஹே தீர்த்த பகுலம் சீதளம் குரு சந்ததி தினிவாசதயம்போதே பரம்பராம். பூரோத் பேசிக்கிறதுக்கு அநேக சாஸ்திரங்களை பார்த்திருக்காரு. அந்த காலத்துக்குள்ள அவருடைய காலத்துக்குள்ள என்ன லிட்ரேச்சர் அவைலபிளோ அந்த அவைலபிள் லிட்ரேச்சர் எல்லாம் இதுதான் பார்க்கணும், பத்தி மொத்தம் பார்க்க வேண்டியது. அந்த அவைலபிள் லிட்ரேச்சர் எல்லாம் அது எங்கேயுமே லாங்குவேஜ் சேர்ந்துருக்கு. இப்ப பாரு, எதுவே கவி பவபூதி, பவபூதி அத்வைத்தி எனக்கு தெரிஞ்சபடி மகாத்வைத்தி, ஆனா பிராம பக்தன், பரமராம பக்தன். அவருடைய மகாவீர சரித்திரம் பார்த்திருக்காரு சுவாமி. அவருடைய மகாவீர சரித்திரத்துக்குள்ள இந்த வார்த்தை வருது. பூரோத்பீடே தடாகஸ்ய பூரோத்பீடே தடாகஸ்ய பூரோத்பீடே தடாகஸ்ய நம்ம சொன்னாரு என்ன அர்த்தம்? பரிவாஹ பிரதிக்ரியா பூரோத்பாடே தடாகஸ்ய பரிவாஹ பிரதிக்ரியா என்றானோ. அது காரணத்துக்கு ராமனுக்கு தயை வந்ததுன்றது. பூரோத்பீடனா ஒரு ஏரி இருக்குது, ஏரி ரொம்ப போயிடுது, ஜலம் நிறைஞ்சு போயிடுது. ஜலம் நிறைஞ்சு போச்சுன்னா அந்த கட்டை தொந்துருவார், பேங்க்கு வந்துருவாரு. அதுக்காக என்ன பண்றாரு தெரிஞ்சுவா, அங்கிருந்து கோடி வாங்கி விடுறாரு. கோடி என்ன சேனல் வாங்கி விடுறாரு. கேனால் வாங்கி ஜலம் எல்லாம் பரட்டு போய் விடுறாரு. அது ஜலம் போடுவாரு. அப்போ பண்டுக்கு ஒன்றும் தொந்தரியாது. பெருமாளுக்கும் கூட அவனுடைய தயையை அவனுக்கே தடுத்துக்கோட்டு தெரியும். அப்படி கிருபை வந்து ஊருதான். கிருபா காப்பி உபஜாயித்தே. பெருமாளுக்கு நம்ம பத்தி அப்படி காப்பாற்றணும், அது காப்பாற்ற வழி சொல்றாரு அவர் முன்ன. எப்படி பெருமாளை காப்பாத்துறாரு நம்ம அத்தனை நாம் பார்க்கலாம் முன்னுக்கு. அதனால அப்பேற்பட்ட தீர்த்தமோ தீர்த்தம் தீர்த்தம்னா இப்ப எத்தனையோ தீர்த்தங்கள் தீர்த்தம் மத்வாழ சன்னியாசிகள் தீர்த்தான்னு வச்சுக்கோரா. சன்னியாசிகள் தீர்த்தம்ன்றான், நாம் தீர்த்தம் மட்டும் போறோம், கங்கா தீர்த்தம் மட்டும் போறோம். தீர்த்தம்னா எந்த இடத்துக்குள்ள சோபானங்கள் இருக்கிறதோ அதுதான் தீர்த்தமா இருக்கு. தீர்த்தம்னா அரங்கிறதுக்கு யோக்கியமா இருக்கும்படியான படிக்கட்டு இருக்கும்படியான ஆடம். படிக்கட்டு இருக்கணும். இப்ப காவேரிக்கு போறோம், கண்ட இடத்துல அரங்க முடியாது. காவேரி இங்க போய் பாருங்க, சிவசமுத்திரத்துக்கு போவோம், இன்னொரு இடத்துக்கு போய் சுத்த இடத்துக்கு போவோம். கண்ட இடத்துல காவேரியை அரங்க முடியாது. அரங்கிறதுக்காக சில இடங்களுக்குள்ள சில ஊருக்குள்ள சோபானங்கள் கட்டிருக்க, சோபானமான படிக்கட்டு கட்டிருக்க. அந்த இடத்துல தான் அரங்கணும். இல்லை கொஞ்சம் சுழி காப்பு சுழி, அது தீர்த்தம்ன்ற. அதனால பகவானுடைய இந்த கிருபை இருக்கிறதே, அந்த கிருபை திருவேங்கடமுடியானுடைய கிருபை இருக்கிறது. தீர்த்தபோல ரொம்ப படிக்கட்டுகள் ரொம்ப ரொம்ப இடங்களை கட்டிட்டு இருக்காது. ரொம்ப பேர் ரொம்ப ஆச்சாரியாக்கள் ரொம்ப பேர் பறந்திருந்ததுனால ரொம்ப படிக்கட்டுகள். நாத்தமணிகள் கேட்கிறா, ஆளவந்தார் கேட்கிறா, பகவத் ராமானுஜர் கேட்கிறா, அப்புறம் வந்து ஆச்சாரிய பரம்பரையை கேட்கிறா, விதம் தேசிக்கிற அன்பினி மனவாள மாமுனிகளா ஆன பிறகும் வந்திருக்க முடியாத ஆச்சாரிய பரம்பரைகள் பார்க்கிறீரா. எத்தனை படிக்கட்டுகள் இருக்கிறது. தீர்த்தபோகுலாம், தீர்த்தங்கள் இன்னும் கூட இருக்கு. இன்னும் ஒரு அர்த்தம், அந்த மலையும் கூட தீர்த்த போகலாம். பாபநாசினி
எல்லாம் இருக்கு பாருங்க, நதிகள்லாம் இருக்கிறது. தீர்த்தபகுளம் தீர்த்தபகுளம் சீதலாம். அது இல்லாமல் இந்த வேத ஆச்சாரிய பரம்பரே நம்முடையானது ஒரு கோடி சானல். அந்த சானல் குளிர்ச்சியா இருக்கு. அதுக்கு எத்துலையும் தாப்பம் வரதே இல்லை. தாப்பம்னா சூடு வரதே இல்லை. வராமல் இருக்கும்படியான ஒரு சானல் இது. இது ஆச்சாரியாக்கள் என்னுடையது. அந்த தீர்த்த பகுலாம் சீதளா குரு சந்ததிம். ஆச்சாரியாக்களுடைய பரம்பரை, அநேக ஆச்சாரியாக்களுடைய பரம்பரைக்கு, ஆச்சாரிய பரம்பரைக்கு வணங்குறேன். ஃபர்ஸ்ட் ஆச்சாரிய பரம்பரைன்றது எது? ஆச்சாரிய பரம்பரை நம்முடையானது ஒரு சானல், பகவானுடைய கிருபையினுடைய சானல். என்ன பகவத் கிருபையை எப்படி சானல்ல அரங்கிதுன்னா சுலபமா அனுபவிக்கலாம். ஜலம் சாப்பிடலாம், படிக்கட்டு இருக்கிறது, ஈஸியா இருக்கிறத. சமுத்திரம் நாம ரிவர்ல இறங்குறது கஷ்டமா இருக்கு, சானல்ல இறங்குறது அந்த கஷ்டமா இருக்குது இல்லை. அந்த இந்த ஆச்சாரியாக்கள் எல்லாரும் கூட ரொம்ப சுலபமான சானல் சிவா எல்லாரும் கூட. அது சீதளம், ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிறதுப்பா. அப்படியே தீர்த்தபகுளம் அநேகப்படி அந்த அநேகமான படிக்கட்டுகள் இருக்குது, ஸ்டெப்ஸ் இருக்குது. அநேக இடத்துல அரங்கலாம், எங்க வேணுமெல்லாம் அரங்கலாம் ஆச்சாரியாக்கள். தீர்த்தபகுளம் ஸ்ரீனிவா. இப்ப வரோம், இவா யாருப்பா இந்த குரு பரம்பரைனா? ஸ்ரீனிவாச தயாம்போதே பரிவாஹ பரம்பராம். ஸ்ரீனிவாசர் நம்முடையார் இந்த தயனுடைய ஒரு சமுத்திரம், கடல். அது தயக்கு கடல். அந்த அப்பேற்பட்ட அந்த கடலுடைய ஒரு சேனலோன்றா போல இருக்கிறது இந்த ஆச்சாரிய பரம்பரைகள். ஸ்ரீனிவாசர் தயா, ஸ்ரீனிவாசருடைய தயே நம்முடையான அம்புதி சமுத்திரத்துக்கு பரிவாகம். பரிவாகம்னா சானலைசிங்கு, பரிவாக பரம்பராம். அது போலியே இருக்கும்படியான ஆச்சாரிய பரம்பரைக்கு நான் வணங்குறேன். எப்போதும் கூட பகவான் கிட்ட போகணுமாச்சுன்னா, பகவத் தயைக்கு போகணுமாச்சுன்னா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பாரிஷதை துவாரபாலைகே கிருபயா ஸ்நேகர்பயா திருஷாவலோகிதா சம்யக் அபிமந்திதா. வைகுண்டத்துக்கு போற வழி, வைகுண்ட கத்தியத்துக்குள்ள பகவத் ராமானுஜர் சொல்ல முடியாத காலத்துக்குள்ள ஸ்ரீமன் நாராயண அந்த மந்திரங்கள் சொல்லிக்கொண்டு போறான், துவைத்த உச்சாரணம் பண்ணிக்கொண்டு போறானா. பாரிஷத கணநாயகை துவாரபாலை கிருபயா ஸ்நேகர்பயா திருஷாவலோகிதா சம்யக் அபிமந்திதை. போய்கொண்டு அநேக நித்திய சூரியன் எல்லாருக்கும் வணங்கும். திருப்பதியில பெருமாளை சேவிக்க முடியாத இடத்துல கூட எந்தெந்த இடத்துல எந்தெந்த ரூபத்துல யார் யார் இருக்காளோ இல்லையா, சுத்தமத்துல அநேகமான மகான்கள் இருக்கா. எல்லாரும் பகவான சேவை பண்ணிக்கொண்டு எல்லாம் கை கூட்டுக்கொண்டு எல்லாரும் எந்த படிக்கட்டு மேல படியாய் கிடந்து உன் பவளவாய் மேல எந்த படி ரூபத்துல எவ்வளவு எந்தெந்த ஆச்சாரியாக்கள் எந்தெந்த ஆழ்வார்கள் எப்படி இருக்காளோ அந்த இடத்துல யாருக்கு தெரியும். அந்த எல்லாருக்கும் வணங்கி கொண்டு தான் உள்ளுக்கு போனா அவனுடைய திருவடி பேர். பரிவாக பரம்பரம். அப்பேற்பட்ட அந்த சானலுக்குள்ள விகாஹே காடோ அவலோடனே தாத்து ஒரு மூலம். விகாஹே சிறப்பூர்த்தி ஸ்நானம். ஸ்நானம் அப்போதும் கூட தலைக்கு பூர்த்தமாக ஸ்நானம் பண்ணதான் ஸ்நானம். அது ருச்சியா இருக்கு. அதுலயும் குளங்கள்ல, சமுத்திரங்களுக்குள்ள, சமுத்திரத்துல அதுவா நதிகள்ல ஸ்நானம் பண்ணிச்ச தலை பூர்த்தி ஸ்நானம். கழுத்து வரைக்கும் பண்ணா அது ருச்சியாகுது. கிரீஷ்மே தடாகமிவ சீதம் அனுப்பிரவிஷ்டா. தேவநாயகன் சாஸ்திரம். கிரீஷ்மே தடாகமிவ சீதம் சீதமாக சைத்தியத்தோட கூடி இருக்க முடியாத கிரீஷ்ம காலத்துக்குள்ளே ஒரு குளத்துக்குள்ளே ஒரு ஏரிக்குள்ளே உள்ள தலை முழுங்கி ஸ்நானம் பண்ணா என்ன சுகமோ அந்த சுகம் பகவானை அனுபவிக்கிறது. ஆனா இன்எக்ஸ்பிளிக்கபிள் அது. இந்த அந்த சுவாரஸ்யம் அப்படி அதுக்கு அது கம்பேரிசன். அது பகவானுடைய ஆனந்தம் தான். அந்த ஸ்நானம் பண்றது கரையில உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் கேட்கறான் ஸ்நானம் எப்படி இருக்குதுன்னு. இவன் என்ன சொல்றான்? ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கிறோம், எப்படி இருக்கு தெரியுமா, அப்படி இருக்கு தெரியுமா. அத்தை நீர் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. எப்படி பண்ண நீ முழுகி பாரு. சுகர் எத்தனை டேஸ்டியா இருக்குதுன்னு எப்படி சொல்லணும், சாப்பிட்டு பாரு. அது போல கிரீஷ்மே தடாகம் இவ அதுல விகாஹே அதுக்குள்ள முழுகிற சிறப்பூர்த்தி. அவர் சொல்ற மகாகிருதைவா உபனிஷத்துக்குள்ள பகவானை சொல்ல முடியாது. கூட அது ஒரு மகாகிருதம், மகா சமுத்திரம். முழுகியே வந்திருக்கணும் நம்ம ரங்கப்பிரிய சுவாமிகள். முழுக்கணும் ஒரு சொல்ல முழுகணும், பிரபஞ்சமும் பார்க்கணும், திரும்பி முழுகோ அப்படி முழுகி யதா மகாமத்ஸ்ய உபே கூலே சஞ்சரதி.
புனிஷத்கார் சாந்தோக்கியத்தில் வாசிச்சுமே பெரிய மீன் இருக்கிறது கங்கையில இந்த கரைக்கும் வருது ஒரு தடவை அந்த கரை எம்மா பெரிய நதி அது என்ன பார்க்கறதுக்கே அது வெஸ்ட் பெங்கால்ல போய் பாருங்க எத்தனை பெரிய நதி அது பாட்னாலே போய் பாருங்க அந்த நதி பார்த்தாலே பயமா இருக்கு கங்கையை பார்த்தா பாட்னா வெஸ்ட் பெங்கால் கல்கட்டாலே அங்கெல்லாம் பார்த்தாங்க சில அத்தனை பெரிய நதிகளுக்குள்ள மகாமத்சிகள் இருக்கிறது அது இந்த கரைக்கும் வருது அந்த கரைக்கும் வருது அங்கும் போய் அனுபவிக்கிறது இங்கும் போய் அதுபோல இந்த ஜீவாத்மா ரெண்டு அவஸ்தையில சூத்திரான்ற இந்த ஜாகிரத அவஸ்தையில ஸ்வப்னா படுக்கிறது ஸ்வப்னம் ரெண்டு அவஸ்தையில இப்படி ஓடி ஆடுறான் இந்த ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவனுக்கு கம்பேரிசன் விகாஹி ஐபிச்சோ கிருதின கமலாவாச காருண்யைகாந்தினோ பஜே தத்தே யத்சூக்தி ரூபேண திரிவேதி சர்வயோக்யதாம். ஆழ்வார்களுக்கு வணங்குறேன் பகவத் கிருபை எல்லாம் வரும் எல்லாம் பகவத் கிருபா காரியம். இப்ப என்ன சொன்னேன் பரதுக்க நிராகரணேச்சாட்டு ஒரு டெபினிஷன் சொன்னேன். பரதுக்கத்தை பார்த்து துக்கிக்கிறது மாத்திரம் தயேன்னு இன்னொருத்தனுக்கு வந்திருக்க முடியாத துக்கத்தை போக்கடிக்க முடியாத ஒரு எண்ணம் நம்மளே ஏற்படணும். அது பரதுக்க நிராகரண இச்சா அந்த டிசைர் பார்க்கணும். பரதுக்க நிராகரண இச்சா பார்க்கணும். இங்க பாரு முதல் ஸ்லோகத்துல இருந்து அத்த பிரபத்தியே சீனிவாசனுடைய தயையினுடைய ஒரு ஆகாரம் இதுன்னுட்டார் பர்வதத்தை. ரெண்டாவது குரு பரம்பரை அதை சானலைஸ் பண்ணிருக்க முடியாது. அந்த பகவானுடைய பெருமாளாகிற கருணையனுடைய சமுத்திரத்தினுடைய ஒரு சானல் என்று இருக்கா குரு பரம்பரை. நெக்ஸ்ட் அது குரு பரம்பரை ஒட்டு குரு பரம்பரை சொல்லிவிட்டார். இப்போ ஆழ்வார் ஸ்பெஷலா சொல்ற ஆழ்வார் அவ யாரு பண்ண கிருத்தினாஹா கிருத்தினாஹா பேரண்ட மீனிங் பார்த்தீங்கன்னா புத்திசாலிகள் சமத்துகள் அர்த்தம் கொடுக்க கிருத்தினா கிருத்தம் அஸ்யா அஸ்தி கிருத்தினா அநேக ஒர்க்ஸ் ஒத்துத்தாரு ஒரு ஆழ்வாரும் கூட தான் என்ன அனுபவிச்சாலோ தான் அனுபவிச்சிருத்த ஒரு கிருதி ரூபத்துல வச்சு நாம அனுபவிக்கணும். இப்போ ஏதாவது ஒரு பதார்த்தத்தை நாம அனுபவிக்கிறோம், அதை நாசமடிச்சு விடுறோம். இல்ல சில பேர் அப்படி இல்லை, நான் இன்னொத்தாளுக்கு உபயோக மாட்டேன். சமுத்திரத்துல கரையில நதியில இந்த கப்பல் இருக்கிறது, இந்த பக்கத்துல இந்த பக்கம் விட்டுவா எல்லாரும் அங்கங்கே விட்டுட்டு வந்து விடுறாரு. யாரும் அதை நாசமடிக்கிறது இல்லை. அப்படியே பெரியவாளர் நீ நாம எந்த கப்பல்லால போய் சேர்ந்தாலோ பகவான் கிட்டக்கு அந்த கப்பல் அப்படியே விட்டுட்டு போன சர்வம் ஞான பிரவேனைவ ரிஷினம் சந்தரிஷ்யசி. எத்தனை ஞானிகள் சுவாமி, எத்தனை கிரந்தங்கள் சுவாமி, எத்தனை விசாரங்கள், அவ்வளவு விசாரத்தையும் முன்னே வரும்படியான ஜெனரேஷனு கூட அனுபவிச்சு இதெல்லாம் அனுபவிச்சு மேலுக்கு வரணும், துக்கங்களை தாட்டணும், சாம்சாரிக்கமான கிளேசங்கள் எல்லாத்தையும் தாட்டிக்கணும்ன்றதுக்காக எத்தனை சிரமிச்சிருக்கா பூர்விகா. தாங்கள் அனுபவிச்சு போயிருந்தாலே அதை நமக்கும் விட்டு 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 போயிருக்கா. அதனால அப்பேற்பட்ட கிருதிகள் இந்த ஆழ்வார்கள் எல்லாரும் தாங்கள் அனுபவிச்சது இல்லாத பகவானிய தாங்கள் அப்படியே அனுபவிச்சோம்ன்றதுக்காக அவர் என்னென்ன அனுபவிச்சாலோ அந்த அனுபவத்தை கொடுக்கும்படியான கிரந்தங்கள் எல்லாத்தையும் கூட நமக்காக விட்டு போனா அப்பேற்பட்ட கிருத்திகளவா. கிருத்தினாஹா கமலாவாச அவ எப்பேற்பட்டவ கமலாவாச காருண்ய ஏகாந்தினஹா. அவளுக்கு இன்னொன்னும் வேண்டாம் பகவத் அனுபவம் ಅಥವಾ அவனுக்கு பகவத் கைங்கரியம் பகவத் அனுபவம். இன்னொரு பகவானும் வேண்டாம், இன்னொருத்தரும் வேண்டாம். அவளுக்கு அனன்ய கதிக்காக இன்னொரு பிரயோஜனமே இல்லை, இன்னொரு தெய்வத்தமும் வேண்டாம். அதனால கமலாவாச கமலாவாச காருண்யைகாந்தினஹா பஜே. கமலாவாச காருண்யம் கமலாவாசன் சொல்லிட்டுன்னா லட்சுமிக்கு அர்த்தம் பண்ணலாம். கமலத்திலே இருக்கும்படியானவள் அவள் மூலகமாக பெருமாளை சேர்ந்து அவள புருஷகாரத்தால் பிராட்டிய புருஷகாரமாக பெற்று தன் மூலகமாக பகவானை அடைஞ்சவா இவா எல்லாரையும் தாழ்வார்கள். கமலாவாச காருண்ய கமலாவா ಅಥವಾ இப்படியும் பண்ணலாம் கமலா ஆவாச. சீனிவாசன் என்னாவும் கமலான்னு பிராட்டியை வச்சுக்கணும். அவனுடைய வட்சஸ்தலத்தை பிராட்டி எப்படி இருக்காருன்னா கமலேக்கு வாசஸ்தலம் ஆவான். அதனால கமலாவாச காருண்ய அவன் கருணையே வரணும்பா. நம்முடைய பிரயத்னம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவனுடைய சங்கல்பம் வரணும், அவனுடைய கருணை வரணும். அதுக்கு ஏகாந்திகள் அத்தையே எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறவா. ஏகாந்தி அப்படின்னு சொல்லிதுன்னா இன்னொன்னுத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அது ஒன்னுத்தையே யார் எக்ஸ்பெக்ட் பண்றாளோ அவ எல்லாரும் ஏகாந்தி. ஏகாந்தி ஏகல இன்னொரு அர்த்தம். ஏகமனா ஒன்னு, அந்தமனா நிர்ணயம், ஒரே நிர்ணயம் ஏகாந்தி தான். இப்ப நான் சொல்றேன் பாரு, ரெண்டு பேர் சேர்ந்திருக்கா, ரெண்டு பேர் என்னமோ ரகசியமா பேசுறா, ரெண்டு பேரும் என்னமோ ஏகாந்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாப்பா.
ஏகாந்தம் பண்ணிக்கிட்டு இருந்தா ஏகாந்தம் என்ன ரெண்டு ஹிருதயம் இருக்கிறது இந்த இடத்துல. ஏகாந்தம் பண்றான்னா ஒரு ரெண்டு ஹிருதயம் ஒரு நிர்ணயத்துக்கு வருது. ஏக அந்தம், அந்தம் நிர்ணயம். அதனால இவ எல்லாரும் ஏகாந்திகள். பகவானுடைய கிருப்பையை ஒன்னுத்தையே நமக்கு வேணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டுவா, நிர்ணயம் பண்ணுவா. அந்தம் நிர்ணயம், ஏகாந்தம். வேதாந்தம் இது அந்தம் என்ன? வேதங்களுடைய நிர்ணயம். அந்தம் நிர்ணயம், வேதாந்தம் வேதத்தினுடைய நிர்ணயம். பரமைக அது பரம ஏகாந்தி. பரமான இன்னொரு பிரயோஜனமே இல்லை, இன்னொரு தெய்வமும் வேண்டாம். ஏகாந்தி என்னக்க இப்ப பணத்தை அபேட்சிக்கிறான் பாரு, புத்திரனை அபேட்சிக்கிறான், ஆயுஷத்தை அபேட்சிக்கிறான், அவனே ஏகாந்தியே, இவனையே அபேட்சிக்கிறான். ஆனா அவன் இருக்கான் பாரு பரமைகாந்தி, எனக்கு இன்னொத்தனும் வேண்டாம், இன்னொரு பிரயோஜனமும் வேண்டாம், இன்னொரு தெய்வமும் வேண்டாம், அப்படி அபேட்சிக்கிறான். அவன் பரமைகாந்தி. பரமா அப்படியா இருக்கு, அப்படியா இருக்கு. பரமா பரான்றது அப்படி பிரிக்க முடியாது, பரமாண்ட பிரிக்க. அதனால காந்தினோ பஜே தத்தே யத்சூக்தி ஆழ்வார்கள் பண்ணின அனதர் உபகாரம் என்னன்னா, ராயண வேதங்களெல்லாம் திரைவர்ணிகளுக்கு மாத்திரம் சீமித்தம். திரைவர்ணிக்கான பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய ஆழ்வார்கள் யோசிச்சு அப்படியே ஸ்திரீகளை என்ன பண்ணணும்? இதுதான் ராமானுஜருக்கும் வந்து சிந்தனா. நெக்ஸ்ட் வந்து அது கொஞ்சம் விசாரம் பண்ணார். ஆழ்வாருடைய சிந்தனுக்கு அவர் காரியகதமாக பண்ணார் பகவத் ராமானுஜர். ஆழ்வார்கள் யோசனை பண்ணி இது ஃபர்ஸ்ட். அப்ப என்ன, நான் பெரியவாளுக்கு எல்லாம் என்ன கத்தி, ஸ்திரீக்கு என்ன கத்தி, ஒரு சூத்திரனுக்கு என்ன கத்தி? அவருக்கு வேதாதிகாரம் இல்லை என்னுட்ட, இவளுக்கு மந்திராதிகாரம் இல்லை, வேதாதிகாரம் இல்லை, சேவையில் உண்டாய் என்ன அப்படியா வலிக்கிறது. திருவே அதுக்காக என்ன பண்ணாருன்னா, இந்த ஆழ்வார்கள் தாங்கள் என்ன அனுபவிச்சாலோ திரிவேதி, திரிவேதியில இது மூணுக்கு திரிவேதி. இந்த மூணுத்தையும் கூட சர்வயோக்கியதான். இது பிராமணனுக்கு மாத்திரம், இதர வேதங்கள் பிராமணனுக்கு மாத்திரம், சத்திரியனுக்கு மாத்திரம், வைசியனுக்கு மாத்திரம். ஆனா இந்த வேதம் இருக்குது, தமிழ் வேதம், திராவிட வேதம், தின 4000 திவ்ய பிரபந்தம். இந்த திவ்ய பிரபந்தம் ஆழ்வாருடைய கிருதி இருக்கிறது, அது சர்வயோக்கியம். எல்லாருக்கும் கூட அதுல யோக்கியத்தை உண்டு. ஆல் ரைட், எல்லாருக்கும் ரைட் இருக்குது, எல்லாரும் வாசிக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு கிருத்திகளை கொடுத்திருக்கும்படியான ஆழ்வார்களுக்கு வணங்குறேன். ஆனா இது கூட பெருமாளுடைய கிருப்பே. சொன்னேன் பரதுக்கது நிராகரணேச்சா. இன்னத்துல நான் பண்ணும்படியான துக்கத்தை ஸ்திரீகளும் இத்தராக்கணும், சூத்திராக்கணும், நம்மளையே அசக்தாளம், நம்மளையே அசக்தாளம் கூட அசக்தாளம் என்ன பண்ணணும்? வேதம் கொடுத்த. அதனால அப்பேற்பட்ட ஆழ்வார்கள் கிருத்தினாக அப்படி கிருதி பண்ணுவான். அப்படியே சமத்தா இருக்க முடியான கிருத்தினாக கமலாவாச, கமலேனுடைய ஆவாசமா இருக்க முடியான பகவானுக்கு ஏகாந்தினாக அவனையே நமக்கு வேணுமானவா, அவனை காட்டிலும் வேற ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுல நிர்ணயம் பண்ணிருக்கும்படியான எப்பேற்பட்ட அந்த ஆழ்வார்களாலே தத்தே சூக்தி, அவருடைய சூக்தி, அவருடைய திருவாக்குகள் இது இந்த ரூபத்துக்குள்ளே சமஸ்தமான வேதமும் கூட அடங்கியிருக்கிறதோ. எத்திராஜ சப்தத்தில 4வது ஸ்லோகம் 5வது ஸ்லோகம் நம்மாழ்வாருக்கு மங்களம் பண்ற யஸ்ய சாரஸ்வத ஸ்ரோதாஹ வகுலா ஆமோதவாசிதம் ஸ்ருதீனாம் விஸ்ரமஹயாலம் ஷடாரிம் தமுபாஸ்மஹே. ஷடாரிக்கு நமஸ்காரம். யஸ்ய சார வேதங்களெல்லாம் வறுமையா இருக்கலாம், இந்த வேதங்களுடைய ஆவசியத்தை இல்லை நமக்கு. சொன்ன அதிகார சங்கரத்தை சொன்ன தமிழ் வேதம் அறிந்த பகவர்களே, பகவர்கள் பண்டிதாக்கு, தமிழ் வேதத்தை அறிஞ்சிருக்க முடியாது பண்டிதாக்கு. அவாதான் இந்த வேத சமானமா விசாரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கிறவாப்பா, வேதார்த்தம் எல்லாத்தையும் கூட அதனுடைய பொருள் எல்லாத்தையும் கூட தெரிஞ்சுவா யாருப்பா, தமிழ் வேதம் அறிந்த பகவர்களே இப்படி சொன்னார். அப்படி நெக்ஸ்ட் பராசரமுக இப்ப பாரோம் ஆச்சாரியாக்கள். முதல்ல ஆழ்வாருக்கு சொன்னார், அப்புறம் ஆச்சாரியாக்களுக்கு வந்தார். இப்போ ஏன் அப்படி பண்ணார்? அவாதான் பிராச்சீனா, பராசரர் தான் முதல்ல சொல்லணும். வியாசருடைய தகப்பனார் அவர், அவரு பண்ணிட்டு தான் ஆழ்வாரு பண்ணணுமா இருந்து
கொஞ்சம் யோசனை பண்ணோம். இப்ப அவர் என்ன பண்ணார், ஆழ்வார் பண்ணிவிட்டார். இப்ப நெக்ஸ்ட் பராசரருக்கு வந்து பராசர முகான் வந்தே பகீரதமய ஸ்திதான் கமலா காந்த காருண்ய கங்கா பிளாவித மத்விதான். பராசரர் பண்ண எதுக்காக பண்ண சமாதானம் இத்தனையே. அதுக்கு பக்தி பிரபக்தி ரெண்டு உண்டு. பக்தியும் கூட ஒன்ஸ் அகேன், பக்தின்றது என்ன, டிவோஷன். பக்தியை பகவான் சொல்றான் பகவத்கீதையில. அந்த பக்தியும் கூட திரைவர்ணிக்காடுக்கே அதிகம். அடாப்ட் ஸ்ட்ரிக்டா நாம அபியாசம் பண்ணிட்டுன்னா ரொம்ப கஷ்டம். 4 வரைக்கும் அபியாசம் பண்ணணும். கடைசியில இவனுடைய மூச்சு போர் வரைக்கும் அந்திம ஸ்மிருதியும் அவனுக்கு இருக்கணும். அந்திம ஸ்மிருதி லாஸ்ட் மெமரியும் கூட பகவானே நினைச்சுக்கொண்டே இவன் பிராணம் விடணும். யாரு, பக்தரானவனுக்கு. இது இவனுக்கு அவசியகத்தை இல்லை. பிரபந்தனுக்கு எப்படி என்ன, பிரபந்தனுக்கு அதெல்லாம் அவசியகத்தை இல்லை. உண்டுன்றார் வேதாந்திஷ்டிக்க. அது அவனுடைய கிருபையின்மே அந்திம ஸ்மிருதி வருது. இவனுக்கும் அந்திம ஸ்மிருதி வேணும். அந்திம ஸ்மிருதி எத்தாலே வருது பண்ண, அவனுடைய கிருபையின்மே கடைசியிலே அந்திம ஸ்மிருதி வருது. பக்தனுக்கும் இவனுடைய செல்ஃப் எஃபர்ட் வேணும். செல்ஃப் எஃபர்ட் எங்கே, நாம என் கையில இல்லப்பா, அந்த டைமுக்கு நீயே கொஞ்சம் நினைச்சுடிய, அந்த டைமுக்கு வந்தா அவனே நினைவிக்கணும் பெருமாளுக்கே. அப்படி அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டு இருக்கிறதுனால அவனே அந்திம ஸ்மிருதி அவனே கொடுத்துறான். அப்படி பிரபந்தம் அந்த அப்படி எல்லாருக்கும் அந்த விதமான சௌகரியத்தை பண்ண ஆழ்வார்கள் இவாளுக்கு ஒரு படி அதிகம். அந்த அர்த்தத்துக்குள்ள அவளுக்கு என்ன பண்ணிட்டார், ஃபர்ஸ்ட் ஆழ்வாருக்கு வச்சாரு. வியாக்கியாக்கார தேவநாதாச்சாரிய சுவாமி எழுதுறார் திருவேந்திரபுரத்து. பராசர முகான் வந்து பகீரதனயே ஸ்திதான். பராசரர் எப்பேற்பட்டவர், பகீரதனுடைய கைத்திலே இருக்கப்பட்ட. பகீரதன் எப்படி சகரரை யாகம் பண்ணா, அவனுடைய குதிரை அவளோட இந்திரத்துக்கு பட்டு போயிட்டா, அவனை தேடிக்கும் போனா, அது அங்க கீழ்பட்டு பாதாள லோகத்துல இருந்து அந்த கபில மகர்ஷியருடைய கிட்டத்துல அது வழியாட்டு இருந்து வாயில 60,000 பசுங்கள் இத்தனை பேரும் போனா, இத்தனை போனா இவனே திருடான்னு சொல்லி பிடிக்கிறது போனா அந்த ரிஷி தகிச்சுட்டார். பேரையும் இத்தனை பேருக்கு இப்ப கதி காட்டணுமாச்சு. இப்ப ஆகாசத்தின் கங்கே கொண்டு வந்தோம். அப்படி பிரபஞ்சத்திலேயே அந்த 60,000 பசங்களுக்கு மாத்திரம் லிமிட்டெட்டா பகீரதான் அதுக்காக கொண்டுதான் எல்லாருக்கும் அனுகூலம் ஆச்சு. ஆனா பராசரர் கொண்டு வந்த அந்த பக்தி கங்கே இருக்கிறது, விஷ்ணு புராணத்தை சொல்லியிருக்க முடியாத அந்த பக்தி கங்கே, அதுவும் கூட எல்லாருக்கும் ஆறுது இல்லப்பா. அது லிமிட்டெட் பீப்புளுக்கு தான் ஆச்சு. இவ கொடுக்க முடியாதது கங்கா பிளாவித மத்விதான். என்ன பேர்பட்டு உனக்காது அந்த ஆழ்வாருடைய கிருபை. நானும் உத்தாரமா இல்லாம தேசிகன் என்ன பேர்பட்டு நீச்சனும் உத்தாரமாலான்னு அவரே தனியா நீச்சன்னு சொல்லிக்கொண்டு நாமெல்லாம் எந்த சப்தத்தினும் நாம் சொல்லிக்கணும்ன்றது அர்த்தம். பராசர முகான் வந்து அந்த பராசர முகா அவளுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்றேன். பகீரதனயே ஸ்திதான். பகீரதனுடைய வழியில இருக்கும்படியானுவா. கமலா காந்த காருண்ய கங்கா பிளாவித மத்வித. கமலா காந்தானா ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசனுடைய கமலா காருண்யம்னா தயே. அதே ஒரு கங்கே. அந்த கங்கையில நாம் எல்லாம் உத்தாரமாறு அப்படி பண்ணிவிட்டாளேப்பா அந்த பராசர பட்டர். அதனால அந்த பராசர பட்டருக்கு வணங்குறேன். அசேஷ. இப்ப நெக்ஸ்ட் ரிஷிகளுக்கு ஆச்சு. இது அசெண்டிங் ஆர்டர். இது அசெண்டிங் ஆழ்வார்கள் சொன்னார், அப்படி சொன்னார், பராசரருக்கு சொன்னார், இப்படியும் சொல்லலாம். முதல் ஆழ்வார்கள், அப்புறம் பராசர மகர்ஷி ரிஷி. அந்த கணக்கிலேயே ரிஷிக்கு 2வது கொடுத்தபடியாச்சு. நெக்ஸ்ட் அந்த பராசரருக்கும் ஆச்சாரியர் விஸ்வக்சேன். அசேஷ விக்னசமனம் அநீகேஸ்வரமாஸ்ரே ஸ்ரீமத கருணாம்போதௌ சிக்ஷா ஸ்ரோதைவோத்திதம். அசேஷ விக்னசமனம். பெருமாளே பிள்ளையாரே பஜனம் பண்றா. பிள்ளையார் எஸ்ய பாரிஷ எஸ்ய சுக்லாம்பரதரம் விஷ்ணு எஸ்ய விரதபத்ராஸ்யா பரிஹத்யா பரஷதம். விரதபத்ரன் பிள்ளையார். அந்த பிள்ளையார் வந்து விஸ்வக்சேனருடைய பரிவாரத்திலே சேர்ந்திருக்காரு. அதனால எந்திரத்துக்குள்ளே நம்முடைய விஸ்வக்சேனருடைய திருவாராதனான்னு பண்றோம். நம்ம எந்த நல்ல காரியம் பண்ண விஸ்வக்சேன ஆராதனை மட்டும் பண்றோம். அதனால அசேஷ விக்னசமனம், நம்முடைய விக்னங்களை எல்லாத்தையும் கூட போக்கடிக்கும்படியான விஸ்வக்சேனரை தியானம் பண்றேன். நான் பிராரம்பத்திலே கூட விஸ்வக்சேனரை தியானம் பண்றேன். அசேஷ விக்னசமனம் அநீகேஸ்வரம். பகவானுடைய என்ன ஒரு ஆர்மி இருக்கிறது, என்ன ரட்சணங்கள் இருக்கிறது, அதில் எல்லாத்துக்கும் கூட கமாண்டர் இன் சீஃப் இவர் யாரு, இந்த விஸ்வக்சேனர். அநீக ஈஸ்வரம். அநீக சைன்யம், ஆர்மி. அதுக்கு ஈஸ்வரம் கமாண்டர் இன் சீஃப்.
அநீகேஸ்வரம் ஆசிரியே அவருக்கு வணங்குறேன். ஸ்ரீமத கருணாம்போதௌ சிக்ஷா ஸ்ரோதைவோத்திதம். அவ எல்லாரையும் கூட டிசிப்ளினா வைக்கணும். அந்த டிசிப்ளினா வைக்கிறதுக்கு அந்த விஸ்வக்சேனர் கையில தண்டம் பிடிச்சிருக்க. அந்த மாதிரி கமலா ஸ்ரீமதா ஸ்ரீமான திருவேங்கடமணி, ஸ்ரீயன்னா பிராட்டி, ஸ்ரீமானன ஸ்ரீனிவாசன் அன்றதான். அப்பேற்பட்ட ஸ்ரீனிவாசனுடைய கருணே நம்முடையான சமுத்திரத்துக்குள்ளே சிக்ஷா ஸ்ரோதம் டிசிப்ளின் கொடுக்கும்படியான ஒரு சேனல் இது. எது? இந்த நம்ம விஸ்வக்சேனர் அப்பேற்பட்ட அந்த சேனலுக்கு வணங்குறேன். சிக்ஷா ஸ்ரோதைவ வந்தே விருஷகிரீஷஸ்ய மகிஷி. இன்னொன்னு சமஸ்த ஜனனி வந்தே. இப்ப வந்துட்ட பிராட்டி. விஸ்வக்சேனர் அனுப்பின யாரு? விஸ்வக்சேனர் அனுப்பின பிராட்டி. இவள் எப்படி? சமஸ்த ஜனனி வந்தே சைதன்யஸ்தன்யதாயினி இப்ப பாரோம். நமக்கு பிராட்டி நமக்கு பண்ணும்படியான உபகாரம் என்னப்பானாக்கா ஸ்தன்யம் கொடுக்குறா. ஸ்தன்யம் கொடுத்து நம் தாயார் தோப்பினாருக்கு தாயார் கொடுக்குற இல்லையா? நம் தாயார் ஸ்தன்யத்தை கொடுக்குற. மாதೃತ್வம் சஹி வித். இப்போ ஆச்சாரியனம் இப்போ ரெண்டு. தாயார் தோப்பினார்னு நாம் பறக்கும்படியானது ஃபர்ஸ்ட் பிரிவி. செகண்ட் பிரிவி ஆச்சாரியனால நாம் பறக்கிறோம். அதனால சஹி பிதா. ஆச்சாரியனானும் அவன் தகப்பனார். இதுக்கு இப்ப அது என்ன பண்றாருன்னா சஹி வித்யாதம் ஜனயதி. புருஷத்காரன் சொல்றா, சூத்திரக்காரன் சொல்றான். ஆச்சாரியனானவா இவனுக்கு ஒரு பிரிவியை கொடுக்கிறான். யாருக்கு? இந்த சேத்தனுக்கு. வித்யாதம் ஜனயதி. அவனுக்கு நல்ல வித்தியை கழிச்சேர்த்து என்ன தெரிஞ்சோணுமோ தெரிஞ்சோ வேண்டியதா இருக்கும்படியான லைஃபுக்குள்ள என்ன முக்கியமோ அந்த விஷயத்தை அவனுக்கு தெரியப்படுத்தி அது வித்யை. யா வித்யா சா வித்யா யா விமுக்தை. எது நமக்கு விடுதலை கொண்டு வந்து கொடுக்கிறதோ அது வித்யே. அந்த வித்தியை சொல்லி கொடுக்குறான். அந்த வித்தியை சொல்லி கொடுத்தது தான் தகப்பனர். அது நமக்கு ரெண்டாம் பிரிவி கொடுக்குறான். ஞானத்தின்னு நமக்கு ஒரு பிரிவி கொடுக்குறான். தாயார் தகப்பனார் என்ன பண்றான்னு சொல்லிட்டுன்னா சரீரமேவ மாதா பிதரௌ ஜரயதா. அவளுக்கு கொடுக்கும்படியான ஸ்தன்யம் ஆத்மாவுக்கு ஸ்தன்யம் கொடுக்க மாட்டா. நம்ம வளர்க்கறதுக்கு அவளுக்கு நமக்கு ஸ்தன்யம் கொடுக்கறது அப்படி சரீரமேவ தௌவர்தயதா. தாயார் தோப்பினார் என்ன பண்றாருன்னா சரீரம், இந்த சரீரத்தை வளர்க்கிறார். அவர் வித்தியை கொடுத்து ஆத்மாவை வளர்க்கிறார். தான் ரஹஸ்யர் சார்த்து சொன்னார் பாரோம். சரீர யாத்திரை ஆத்ம யாத்திரை சரீர யாத்திரை ஆச்சாரியனுடைய சரீர யாத்திரை சிஷ்யாதீனமாகையாலும் சிஷ்யனுடைய ஆத்ம யாத்திரை ஆச்சாரியாதீனமாகையாலும். இந்த ஒரு நாளைக்கு எப்படி இருக்கும்? ராஜாக்களே ஆட்டு, யார் ஸ்ரீமான்களே ஆட்டு, யாரே ஆட்டு என்ன பண்ணாங்க? அவன் ஆச்சாரியனுடைய சரீர யாத்திரை எப்படி எடுக்கணும்? அவனுக்கு சிஷ்யாதீனமாகையால் சிஷ்யம் பண்ணணும். அதனால ஆச்சாரியனுடைய சரீர யாத்திரை சிஷ்யாதீனமாகையாலும் சிஷ்யனுடைய ஆத்ம யாத்திரை. இவனுடைய சரீர யாத்திரை அவர் பார்க்க வேண்டியதில்லை. இவனுடைய ஆத்ம யாத்திரை பத்தி அவருக்கு யோசனை. இவனுக்கு எப்படி ஆனா எத்த சொல்லணும்ப்பா, நாளைக்கு என்ன சொல்லணும், இவனுக்கு என்ன சொல்லணும், எந்த அர்த்தம் சொல்லணும், எப்படி சொல்லணும், எப்படி சொன்னா அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, ஈஸியா புருஷத்தை பார்க்கிறோம் பாரு. அப்படி ஈஸியா சொல்ல முடியாத வழியில என்ன எப்படி சொல்லணும் பண்ண முடியாது. அதனால அவ சரீரமேவ மாதா பிதரௌ ஜனயதா. அதனால இந்த தாயார் என்ன பண்றா அண்ணாக்கா, நம்முடைய பிராட்டி சமஸ்த ஜனனீம். அவளுக்கு நாமொத்தன பசங்கள் என்ன? நம் தாயார் தோப்பினார் நாமொத்தாள நம்ம பர்டிகுலர்லி அவளுக்கும் சமஸ்த ஜனனீம் வந்தே. ஜகத்துக்கெல்லாம் தாயார் அவளே. சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்யஸ்தன்யதாயினீம். அனக்க சைதன்யஸ்த அவதான் குரு. அவள் பிரதமாச்சாரியன். ஆச்சாரியானி அவள் பிராட்டி. ஆச்சாரியாடி ஆச்சாரியா இந்த புருஷகாரம் பண்றா. அவனுக்கு ஞானம் கொடுக்கணும், அவன் நல்லது பண்ணா, அப்படி பண்ணா, இப்படி பண்ணா, அவருடைய அபராதம் எல்லாம் நீ தோர்த்துக்கணும், நகஸ்டின்ன அபராத்தியதே அப்படி இப்படியெல்லாம் சொல்லி அவளுக்கு நமக்கு ஞானத்தை கொடுக்குறா போல, சமயத்தை காத்து நமக்கு ஞானத்தை கொடுக்குறா போல பெருமாளுக்கு அவளை ரெக்கமெண்ட் பண்றா, புருஷகாரம் பண்றா. அதனாலே ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீஷத்ரீம் வந்தே வரதவல். ஆகாரத்ரயம் 3 ஆகாரம். புருஷகாரம்,
உபாயத்துவம் உபேயத்துவம். அவள் நம்முடைய வேதாந்தசிக சம்பிரதாயத்துக்குள்ள பெருமாள் பிரபத்தியில மோட்சத்துக்கு நாம் பிரார்த்திக்கும் போது பிராட்டியின் சேர்த்துதான் ஸ்ரீமன் நாராயண சரணம் நம்முடைய மந்திரத்துக்குள்ள பிராட்டியின் சேர்த்துதான் அனுபவம், பிராட்டியின் சேர்த்துதான் நமக்கு பிரபத்தியே. அதனால மூணும் உண்டு. அந்த ஆகாரத்துல அவளை குருத்துவம் உண்டு. எப்ப சைத்தன்யம் கொடுக்குற அவள் குருவாய் போயிட்டு. யார் யார் சைத்தன்யம் கொடுக்குறா, சைத்தன்யம் ஞானம், யார் யார் ஞானம் கொடுக்குறா, ஞானம் கொடுக்குறவா எல்லாம் ஆச்சாரியா தான். அதனால சமஸ்த யார் யாருக்கு ஆச்சாரிய, ஜகத்துக்கே ஆச்சாரிய எழுப்பாவ தேசிகன். சமஸ்த ஜனனியும் வந்தே சைத்தன்ய ஸ்தன்யதாயினியும். சைத்தன்யம் என்னும்படியான ஸ்தன்யம் பால், பால் கொடுக்கும்படியான ஸ்ரீமத கருணா என்ன ஸ்ரீசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாம் ரூபிணீம். அவ ஸ்ரேயசிம் அவனை விட்டு ஒரு க்ஷணமும் பிரிய மாட்டான். பாஸ்கரேட பிரபாயதா ராமாயணத்தை ராவணனுக்கு சொல்றா, எல்லாருக்கும் சொல்றா, அவனை விட்டு ஒரு க்ஷணமும் நான் பிரிய மாட்டேன். அவனா அப்படியே சொல்றான், அவளை விட்டு நான் பிரிய மாட்டேன். அதனால ஸ்ரீயசீம் ஸ்ரீனிவா. அது மூலமா இன்னும் ஒண்ணும், பெருமாளுக்கு வந்திருக்கும்படியான ஸ்ரீ எல்லாம் இவளின்மே. ஸ்ரீ கிரீஷ்சதே லக்ஷ்மீஷ்ச பத்னியௌ புருஷ சூக்தம் கூட கிரீஷ்சதே லக்ஷ்மீஷ்ச பத்னி, ரெண்டு பேரும் பத்னிகள். அது பெருமாள் கேட்டா தெரியும், ரொம்ப அழகா சொல்றாரு அவருடைய லட்சுமி சாஸ்திரத்துக்குள்ள. அவளுமே அவனுக்கு அழகு. ஏன்னா இப்ப அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார், பெரிய பங்களா நான் சொன்னே பாரு, மைசூர் பேலஸா பேர்பட்டு பெரிய பெரிய பங்களா இருக்கிறது. ராத்திரி வேலை அது ஒண்ணுமே தெரியறது இல்லை, அந்த பங்களா எதுன்றதே தெரியுது. அதுக்காக என்ன பண்றாரு, பின்ன மகாராஜா நான் வாசிச்சு கொண்டு இருக்க முடியாத காலத்துக்குள்ள மைசூர்ல மகாராஜா ஊர்ல இருக்காருன்னு சொல்லிட்டுன்னா அதுக்கு ஒரு ப்ளூ லைட் போட்டுருக்கணும். அது மகாராஜா ஊர்ல ரெட் லைட் இந்த ஒரு சாதாரண ஒரு ரெட் லைட் ஊர்ல இருக்க ப்ளூ லைட்டா இருக்கு. அந்த லைட் மேல் பக்கத்துக்குள்ள அந்த பீக் அந்த கோபுரத்துக்குள்ள அந்த அரவணைக்கு ஒரு அழகு. அது போல அந்த பெருமாளுக்கு நீ தீபத்து போல மாறுற. பெருமாளுடைய அழகாட்டம் திருவேங்கட முடியாத மலையில அவன் அழகா இருக்கிறதுக்கு அவன் அப்படி பிரகாசிக்கிறதுக்கு நீ தான் காரணம்மா அப்படின்னு சொல்லி பிராட்டிக்கு சேர்த்து விடுறாரு. போய் ஸ்ரீசீம் ஸ்ரீனிவாசஸ்யம் கருணா. அவள் எப்படி என்ன சாட்சாத் கருணையே வெளியேற்ற வந்திருக்க முடியாதவள் அவள். அப்பேற்படி சசயரி தி எம்பாடிமெண்ட் ஆஃப் ஹிஸ் கம்பேஷன். அவனுடைய கருணை என்ன இருக்கிறதோ அதே அவளாக வந்திருக்கிறது. வந்தே ரிஷிகிரீஷஸ்யம் மகிஷீம் விஸ்வதாரிணீம் தத்கிருபா பிரதிகாதானாம் க்ஷமயா வாரணம் ஜயா. அவள் அவள் ரெக்கமெண்ட் பண்றா, அவள் ரெக்கமெண்ட் பண்றா. ரெக்கமெண்டேஷன் ஒரு விதம், ரெக்கமெண்ட் பண்ணலாம், பெருமாள் ஒத்துக்கலாம் ஒத்துக்கொள்ளாதையும் போடலாம். ரெக்கமெண்ட் பண்ற இந்த ரெக்கமெண்டேஷன் இஸ் நாட் குட், சரியில்லை. இந்த ரெக்கமெண்டேஷன் மேலே இருக்கணும் வேண்டாம். விராட்டி பண்ணலாம். ஆர்திராபராதினி ஜனேபியபிரக்ஷணார்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய ரமயா. ஸ்லோகம் வரும். ஆர்திராபராதினி ஜனேபியபிரக்ஷணார்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய ரமயா விநிவேத்யமானே பார்ஷ்வே பரத்ர பவதி யதி தத்ர நாசீத் பிராயேன தேவி வதனம் பரிவர்த்திதம் ஸ்யாத். ஆண்டாளுக்கு சொல்றாரு, அம்மா தாயே நாம ரொம்ப ஆர்திராபராதம் அப்பதான் பச்சை பச்சையா பாவம் பண்ணிருக்கோம். பச்சை பச்சை பாவம் அப்பதான் ஃப்ரெஷ். அப்படி நம்மளுக்கு கிருபை பண்றோம், அதுக்கு ரெக்கமெண்ட் பண்றா பிராட்டி. ஆர்திராபராதினி ஜனேபியபிரக்ஷணார்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய ரமயா விநிவேத்யமானே. பிராட்டி ரெக்கமெண்ட் பண்றானா, ஆட்டுமே பகஸ்டின் அபராதித்தி அவனை கொடுத்துக்கோ இந்த அவனுக்கு சொல்றாளாம். எப்ப பார்த்தாலும் அவன் எல்லாருக்கும் இப்படியே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், முகம் திருப்பிக்கிறான் இந்த பக்கத்துக்கு. இந்த பக்கம் நின்னா நீ நின்று இருக்காய் ஆண்டாளுக்கு அவன் பசித்திப்பாரு என்ற ஆர்திராபராதினி ஜனேபிரக்ஷணார்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய. அவரா சகலத்துக்குமே ஈஸ்வரம் இந்த பஜித்தி பாராத்துல ரெண்டு அம்பியா காட்டும் அவனுக்கு. ஆர்திராபராதினி ஜனேபி அபிரக்ஷணார்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய ரமயா விநிவேத்யமானே. சாட்சாத் பிராட்டியே சொல்றா ரமயா விநிவேத்யமானே. இப்ப கேட்கிற அவன் சொன்னாலும் இந்த பக்கம் இந்த பக்கம் நீ நின்று இருக்க. பார்ஷ்வே பரத்ர பவதி யதி தத்ர நாசீத். ஒருவேளை இமேஜின் பண்ணலாம், நீ அப்சென்டா இருந்த அந்த இடத்து வேலை, அப்போ நம் கதை என்னம்மா
நீ இருக்கவே நாம் தப்பிச்சுக்க முடியாதப்ப இவ்வளவு பேர் இருக்கா என் பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ரட்சணம் பண்றான் பெருமாள். அதனாலே அப்படின்ற இந்த இடத்துக்குள்ள அப்ப பெருமாள் பிராட்டி ரெக்கமெண்ட் பண்ணா இந்த பக்கத்துல. ஆனா அதை பொறுத்துக்கணும். அந்த பொறுத்துக்கோறது இன்னொத்தி பண்றாரு. யார் பண்றா? பூபிராட்டி பண்றா. அது பண்ற சொல்றாரு போனா வந்தே ரிஷகிரீஷஸ்ய மகிஷீம். ரிஷகிரீஷனுடைய அனந்தர் பத்னிவள் ரிஷகிரீஷஸ்ய மகிஷீம் விஸ்வதாரிணி. பிரபஞ்சமெல்லாம் தரிச்சிருக்கும்படியான அவளுக்கு தரித்திரியனுட்டே பேரு. அவளுக்கு தரித்திரியனுட்டே பேரு விஸ்வதாரிணி. சர்வம் சே சர்வம் சயே தனு சமர்ப்பயித்தும் க்ஷமாத்வம் தர்மத்ருஹம் சகல துஷ்கிருதி சார்வபௌமம். பூபிராட்டிக்கு சொல்ற பூஸ்துதியில பார்க்கிற நான் ஒரு தர்மத்ருக், பண்ணாத கிருத்தினெல்லாம் பண்றேன், பண்ண வேண்டியதெல்லாம் விட்டேன். என்னைய பெருமாள் திருவடியில சமர்ப்பிக்கிறதுக்கு யாருக்கும் சாத்தியமா இல்லை பூபிராட்டியே. சர்வம் சஹே அவளுக்கு சர்வம் சஹா. சர்வம் சஹா வசுமதி வசுதோ ருவே வசுந்தரா. இதெல்லாம் விராட்டினுடைய பேரு. சர்வம் சஹா வசுமதி வசுதா உருவி வசுந்தரா. அவளுக்கு அப்படியெல்லாம் பேரு. அந்த அம்மா உனக்கு பேரே சர்வம் சஹேம்மா. எனக்கு எல்லாத்தையும் பொறுத்துக்கு ஒரு விடுமா. இது நீ அவன் பொறுத்துக்க மாட்டான். என்னை அவனை பொறுத்துக்குறா போல பண்ணி அவனுக்கு திருவடியில சமர்ப்பிச்சு பூபிராட்டி சர்வப்பின்னு சொல்லி அவளுடைய பிரார்த்தனை. அதனால ரெக்கமெண்ட் பண்ணலாம். பொறுத்துக்கூறா போல பண்றது இவள் யாரு? பூபிராட்டி. வந்தே ரிஷகிரீஷஸ்ய மகிஷீம் விஸ்வதாரிணீம் யத்கிருபா பிரதிகாதானாம் தத்கிருபா பிரதிகாதானாம். பெருமாளுடைய கிருபை நம்ம மேல வரணும். வரத்துக்கு எதுவோ டீல் இருக்கிறது, எதுவோ இம்பிடிமெண்ட்ஸ். பிரதிகம் பிரதிகாதம். பிரதிகாதம்னா இம்பிடிமெண்ட்ஸ். கிருபா பிரதிகாதான அவனுடைய கிருபைக்கு எது எது இம்பிடிமெண்டா விக்னமாக வரதோ பிரதிகா க்ஷமயா வாரணம் யயா. அவள் தான் நின்று அதெல்லாம் போக்கடிக்கிறான். அவன் பொறுத்துக்கோரா போல பண்ற ரெக்கமெண்டேஷன் காட்டிலும் பொறுத்துக்கோரா போல பண்ணணும். அவனைய பண்ணணும். அடியில இருந்து அவனை ஃபாலோ பண்ணி சிக்னேச்சர் போடிக்கணும் அவன் கையில அந்த ஃபைலுக்கு. இன்னொரு பாராம் நிஷாமய. இப்ப நெக்ஸ்ட் மூணாவது நிஷாமயதுமா அந்நீளா யத் போகவடலைர் த்ருவம் பாவிதம் ஸ்ரீனிவாசஸ்ய. எப்படி பண்றது? இப்போ அவள் ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டா ஸ்ரீ. இவள் பொறுத்துக்கோன்னா பொறுத்துக்கோ வேண்டியது. எப்படி பொறுக்கிறது? பொறுக்கிறதுக்கு எப்படிப்பா வழி? அதிர்ஷ்டம். பார்த்தாலும் பார்க்காமல் இருக்கு. அப்படி இவள் மூணாவது இன்னொத்தி பண்றவள். இவளுக்கு யாரு? அதுக்கு 4 பேர் வச்சார் பெருமாள். இப்போ நமக்கு 4 பேர் அம்பியாமார்கள் இவனுக்கு. இதுக்கு நாம திருவள்ளுவர் க்ஷமிக்கணுமேப்பா. இத்தனை காரியமாகணுமே. பரதுக்க நிராகரணேச்சா. நம்முடைய துக்கமெல்லாம் நிராகரணம் ஆகணுமே. இவன் பிரதான இவன் 4 பேர் நின்று அவன் கையில இது காரியம். நீ இப்போ என்ன பண்றன்னா நீலாதேவி. இவள் நீலாதேவி என்ன? இவளுக்கு என்ன பிரார்த்தனை? அந்த நீலாதேவி இருக்கல தன்னுடைய ஹாவபாவங்களினுமா, தன்னுடைய பார்வைகள், தன்னுடைய கடாட்சங்கள், தன்னுடைய போக கிரியைகள், இதுகள் எல்லாத்திலையும் கூட பெருமாளுக்கு அதுகளெல்லாம் காட்டி அந்த அபராதம் எல்லாம் மறந்து போறா போதே பண்ணி விடுறாளாம். யாருக்கு? நீலாதேவி. அது என்ன பரம்? நிஷாமயதூ நிஷாமய மாதா தொமம்புருஹவா. வரதராஜ பஞ்சாசத். மாதா त्वमम्बुरुहवासिने किञ्चिदेतत् विज्ञाप्यते मयि कुरुष्व तथा प्रसादम् आकृण्यष्यति यथा विबुधेश्वरस्ते प्रेयानसौ पृथुकजल्पितवन्मदुक्तम्. வரதராஜ பஞ்சாசத் பண்றதுக்கு வரப்பிற்கு அர்த்தேசிகன் பிரார்த்தனை பண்ற அம்மா. தாயாருக்கு பிரார்த்தனை பண்ற, பெருந்தேவிக்கு பிரார்த்தனை பண்ற அம்மா. பெருந்தேவி இது ஒரு பிரார்த்தனை நடத்தி கொடுமா. கெஞ்சிக்கிறார் தாயார்கிட்ட. மாமா இது பண்ணி கொடுமா. என்ன பண்ணணும்ப்பா உனக்கு? என்ன இல்ல மாதா துவமம்புருஹவாசினி. சின்ன சின்ன ஒரு உதவி கிஞ்சி தேதது மயி குருஷ்வ தாத்தா. இப்பேற்பட்ட ஒரு எது பண்ணானா பர்பா அவன் நான் என்னமோ பிரார்த்தனை பண்றேன். 50 ஸ்லோகமோ 100 ஸ்லோகமோ எனக்கு தெரிஞ்சது சொல்லி அவனுக்கு நான் சொல்றேன். அவன் காதிக்கே போட்டுக்க மாட்டான். பாதுகாசத்துல பார்க்க சொல்ல முடியாது. அத்த அவன் காதிக்கே போட்டுக்க மாட்டான். அது அப்படி இருக்கிறவனுக்கு நீ கொஞ்சம் சொல்லணும். எப்படி சொல்லணும் தெரியுமா?
கேளுங்க. அது பிரபஞ்சத்துக்காரியே இருந்து அவனுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த சிருஷ்டியோ அவனுக்கு என்ன பலன் கொடுக்கணும், அவனுக்கு என்ன பலன் 28 காரியம் நான் பெருமாளுக்கு. அதுக்காக நீ கொஞ்சம் அவனுடைய கவனத்தை நம் பக்கம் வரப்படி பண்ணணுமா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாரு, ஆகர்ணயிஷ்யதி யதா விபுதேஸ்வரஸ்தே பிரியான்னு. உன்னுடைய பிரியத்தமன், அவனுடைய லவர் அவன். பிரேயானசௌ பிரேயானுக்கு இன்னொன்னுக்கு வித்தியாசம் இருக்கிறது பாரு. பிரேயானசௌ பிருதுக ஜல்பிதவன் மதுக்தி. குழந்தை பேசுறது, சின்ன குழந்தை குழந்தையா இருக்குது, ஒரு குழந்தையா இருக்குது. குழந்தை சின்ன குழந்தைய பேசுறது. இவன் எழுதி கொண்டிருக்கான், எத்தையும் உன் காரியம் இல்லை. அவன் காரியமா ஆபீஸ் காரியம் எதுவும் பண்றான். அவளு சொல்றா காரியம் அப்படி ஆட்டுறான். குழந்தை என்ன பேசுது கேளு, பார்வை என்ன பேசுறது கேளுங்க. அம்பியாள் கூட அப்படி ரெக்கமெண்ட் பண்ற. அத்தனுடைய பேச கேட்கிற போதே அம்பியாளுக்கு ரெக்கமெண்ட் பண்ற. அப்படியா சரி, அது அப்போ அந்த வார்த்தையை கேட்கிறா. இல்லாத பட்சம் அழிச்சு கொண்டே போறான் தலையை காதிக்க. இது பிரபஞ்சத்தினுடைய வழி. இத்த தேசிய நான் காட்டு ஆகர்ணயிஷ்யதி யதா விபுதேஸ்வரஸ்தே பிரேயான். என்ன பதங்கள் பாரு. பிரேயானசௌ உன்னுடைய லவர் என்னவா, நீ சொன்னபடி கேட்கிறான்னு அர்த்தம். பிரேயானசௌ பிருதுக ஜல்பிதவன் மதுக்தி. குழந்தைகள் பேசுறத ஆம்பியாள் ஆனவள் ஆம்பியானுக்கு சொல்லி கேட்கிறா போதே பண்றபடி நான் இந்த ஸ்தோத்திரத்தை அவன் கேட்கிறபடி பண்ணுமா. எனக்கு இத்தனை உதவி சொல்லிவிட்டா பண்ணிவிட்டா போ, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த ஸ்தோத்திரம் அவன் கால் சென்னை வச்சு கேட்கிறா போதே கேட்பண்ணு கண்டார். அதனாலே நிஷா அப்பேற்பட்ட நீலாதேவி நிஷாமயத்து நிஷாமயத்து என்னுடைய வார்த்தைகள் கேட்கிறா போலே பண்ணட்டும். எப்படி பண்ணட்டும், போகப்பட்டலை துரோம். பட்டலம் என்ன சமூகம், போகப்பட்டலாம். அவளுக்கு கொடுக்க முடியாத போகங்கள் அவனுக்கு என்ன போகம், பார்வை என்னமோ நடக்கிறதுமோ எல்லாத்தினும் நீலாதேவியினுடைய பிரதி ஒரு ஆக்ஷனும் கூட அவளுக்கு பந்தனமே. அதனால போகப்பட்டலை துரோம் பாவிதம் ஸ்ரீனிவாஸ். அத்தை என்ன பண்றான்னா இப்படி அவளுடைய போகம் பார்த்து கொண்டு எவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அது மறந்தே விடுறான். அதுதான் என்ன விஷயத்துல அவன் பெருமாள் கொஞ்சம் ஆக்ஷன் வாங்கி வச்சான். உன்னுடைய இதுகள் பட்டலங்கள் நடக்கட்டுமா, அவன் என்ன இது என்னுடைய என் மேல ஆக்ஷன் வாங்கிக்கோட அது அப்படி பண்ணிவிடுவான். போகப்பட்டலையில் பாவிதம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்த தோஷேஷு ஆதர்சனம். பக்தாளுடைய தோஷங்களுக்குள்ள காணாமல் பார்த்து. மும்பைல நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த ஸ்லோகத்துல ஒரு இடத்துல பேங்க் மேனேஜர் அவராக சொல்ல முடியாத காலத்துக்குள்ள அவ கேட்ட. அது சரி, அவ 2 பேரையும் விட்டு